ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஆபட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல் இந்தியா கோட்டானுடைய ரவுண்டு 1 கட் ஆஃப் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால ஏதாச்சும் நம்மளுக்கு தமிழ்நாட்டினுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் ஏதாச்சும் சேஞ்சஸ் வருமா அப்படிங்கிறது தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆபட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யார் யார் இன்னும் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் கைடன்ஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணியோ மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் கைடன்ஸ் குரூப்க்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்குறது என்னதுன்னா, ஆனால் ஆல் இந்தியா கோட்டாவில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட கணிப்பை பொறுத்தீங்க அப்படின்னா ஒரு 100 மாணவர்கள் சேர்ந்ததே ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறது தான். எங்களை தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ஒரு 100 மாணவர்கள் ஆல் இந்தியா கோட்டாவில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் போயிருந்தாலே அது ஒரு பெரிய அதிசயம். ஓகேங்களா? எதுனாலனே ஏன் இப்படி சொல்றீங்க? கிட்டத்தட்ட லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் பாத்தீங்கன்னா 70 மார்க் வந்து நம்மளுக்கு ஆல் இந்தியா கோட்டால ஆல் ஓவர் இந்தியாவில் 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 15% கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் நம்ம சீட் தரோம் தெரியுமா, அந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய கட் ஆஃப் மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஓவராலா 70 மார்க்குக்கு மேலேயே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி தமிழ்நாடு கட் ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 130 மார்க் வரையும் எல்லா கேட்டகரியிலும் காமனா பார்க்கும்போது எது ஹையஸ்ட்னு பாத்தீங்கன்னா 130 மார்க் வரையும் டிஃபரன்ஸ் நம்மளுக்கு வருது. ஸோ அதை தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேற்று நம்மளுக்கு எஸ்டர்டே நைட் மீன்ஸ் டேட்டு 23 ஆகஸ்ட் 23 நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நைட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க எம்சிசி ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கட் ஆஃப் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? தமிழ்நாடு கட் ஆஃப்ல ஏதாவது சேஞ்சஸ் வருமா அப்படிங்கிறது சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஆல் இந்தியா கோட்டா பார்த்துலாம். யூஆர் அப்படிங்கிறது என்னன்னா அன்ரிசர்வ்டுக்கு பார்த்தீங்கன்னா 660 தான் முடிஞ்சிருக்கே. ரேங்க் பாருங்களேன் 19,603. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 42 மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரவுண்டு 1ல 42 மார்க் வந்து என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓபிசி என்சிஎல், ஓபிசி நான் கிரீமி லேயர்னு சொல்லுவாங்க, 658 20,281 ரேங்க் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட லாஸ்ட் இயருக்கு பார்க்கும்போது சேம் 42 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது 42 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இடபிள்யூஎஸ்ங்கிறது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், 654 மார்க். ரேங்க் பாருங்க 23,419 ரேங்க் ஆயிருக்கு. 41 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட அந்த 40க்கு கீழே வரலப்பா கிட்டத்தட்ட. ஏன்னா நம்ம நிறைய பேர்த்துல சொல்லியிருந்தோம் 650க்கு மேல இருந்தா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணா சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓவரால் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல இதான் கட் ஆஃபா இருக்கு. இந்த தமிழ்நாட்டுல வேற நம்ம பிரிச்சு எடுத்தோம், ஆல் இந்தியா கோட்டா கட் ஆஃப் பிரிச்சு எடுத்தோம்னா எவ்வளவு வருங்கிறது தெரியல நமக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம அதை டீட்டெயில்டா நான் பிரிச்சு எடுத்துட்டு சொல்றேன். எஸ்சிக்கு பாத்தீங்கன்னா 575க்கு மேல இருக்கிறவங்க அப்ளை பண்ணி கிடைச்சிருக்கும். 1,05,676 ரேங்க் ஆயிருக்கு. எவ்வளவு மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 66 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரிக்கு தான் அக்ராஸ் இந்த 3 கேட்டகரிக்கு தான் தமிழ்நாட்டிலயுமே வந்து ஓவரால் ட்ரமாஸ்டிக் இன்க்ரீஸ் அப்படின்னு இந்த 3 கேட்டகரி தான் வராங்க. ஓகேங்களா? மற்ற கேட்டகரி கூட ஒரு டீசென்டான இன்க்ரீஸா தான் இருக்கு. பட் மற்ற எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு தான் வந்து ட்ரமாஸ்டிக் இன்க்ரீஸ் அடிச்சோடனே மேல ஏறிடுச்சு. ஓகேங்களா? எஸ்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா 544 மார்க்கா இருக்கு. 1,45,207 ரேங்க் ஆயிருக்கு. எவ்வளவு மார்க்? 75 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 75 மார்க் என்னவாயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஆல் இந்தியா கோட்டானோட ரவுண்ட் ஒன் கட் ஆஃப். இதனால நமக்கு தமிழ்நாட்டில் ஏதாவது சேஞ்சஸ் வர வாய்ப்பு இருக்கானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னைய பொறுத்தவரையும் இப்பயும் நான் சொல்றேன், இன்னமும் டாப் ஸ்கோர் வாங்கினவங்க நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்கீங்க. 680, 670, 685, 690க்கு மேல வாங்கினவங்க நிறைய பேர் இருக்கீங்க. தயவு செஞ்சு எனக்காண்டி இல்ல வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்காண்டி நிறைய பேர் நீட் எழுதியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காண்டி நீங்க ஆல் இந்தியா கோட்டால ரவுண்டு 2ல கூட போயிட்டு உங்களுக்கு விருப்பப்பட்ட காலேஜஸ் நீங்க எடுத்துக்கோங்க. திருப்பி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு என்னதான் ட்ரீம் காலேஜஸ் இருந்தாலும் கூட உங்களுக்கு 36 கவர்மெண்ட் காலேஜஸ்லயும் சேம் ஃபெசிலிட்டிஸ் தான். என்ன வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், மற்றபடி எல்லாமே சேம் தான். அது உங்களோட விருப்பம் தான். ஓகேவா? ஏன்னா வந்து நம்மளோட ரொம்ப மீன்ஸ் பாண்டில் வாங்கினவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ரீசன் காண்டி தான் எதுவும் தப்பா நினைச்சிடாதீங்க. ஒரு ரெக்வஸ்டா தான் நான் சொல்றேன். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு ரவுண்ட் ஒன் கட் ஆஃப்ல ஏதாவது சேஞ்சஸ் வருமானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னைய பொறுத்த வரையும் ரவுண்ட் ஒன்ல எந்த ஒரு சேஞ்சஸும் வரதுக்கு சான்சஸ் இல்லை. இந்த கட் ஆஃப் விட ஒரு மார்க் கம்மியாகிறதே பெரிய விஷயம். ஏன்னா வந்து ஆல் இந்தியா கோட்டால கண்டிப்பா போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா கட் ஆஃபே தெரியுது. லாஸ்ட் காலேஜஸ்க்கே 654 தான் வந்திருக்கு.
லாஸ்ட் காலேஜஸ்க்கு என்ன வந்திருக்கு 654ங்கும் போது நம்மளுக்கு எப்படி அந்த மாணவர்கள் போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் 654 தமிழ்நாட்டில் ஸ்டேட் கோட்டால ஜாயின் பண்ணாங்கன்னா பிசி கேட்டகரியா இருந்தால் திருநெல்வேலி, தஞ்சாவூர் அந்த மாதிரி காலேஜஸ் டாப் மோஸ்ட் கிடைக்கும். பட் அங்கே இடபிள்யூஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 654 போனாங்கன்னா கடைசி காலேஜஸ் கிடைக்கும். ஸோ அதனால வந்து நிறைய மாணவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, ஜாயின் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படியே ஆல் இந்தியா கோட்டால சீட் அலாட் ஆயிருந்தாலும் 660 670க்கு மேல வந்து எடுத்திருந்து அவங்க ஆல் இந்தியா கோட்டால் அப்ளை பண்ணி சீட்டு கிடைச்சிருந்தாலும் கூட போய் ஜாயின் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ முடிஞ்ச வரையும் நம்ம சேனலை பார்க்குறவங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருமே முடிஞ்ச வரையும் ஆல் இந்தியா கோட்டால ஜாயின் பண்றதுக்கு கொஞ்சம் ப்ளீஸ் ரெக்வஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஓசிக்கு பாத்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 1ல 1325 ஜென்ரல் ரேங்க், மார்க் 652. லாஸ்ட் இயரோட கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 46 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் இயர் ரவுண்ட் 1ல வந்து 606க்கு கிடைச்சிருந்துச்சு. பட் அந்த 606 தான் வந்து செல்ஃப் ஃபினான்சிங்கோடைய கடைசி காலேஜ். எப்படி ட்விஸ்ட்னு பாருங்களேன். லாஸ்ட் இயர் 2023ல வந்து 606 எடுத்திருந்தா லாஸ்ட் நீலகிரி காலேஜ் கிடைச்சிச்சு. பட் இந்த தடவை 606 எடுத்தீங்கன்னா கடைசியா இருக்கக்கூடிய இந்திரா கிடைக்கும், இல்லைன்னா பிஎஸ்பி கிடைக்கும். அந்த மாதிரி காலேஜஸ் தான். ஓகேங்களா? ஓகே, பிசிக்கு பாத்தீங்க அப்படின்னா 621, கம்யூனிட்டி ரேங்க் 1918. அப்ப 621ங்கிறது லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது கம்யூனிட்டி ரேங்க் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 621 மார்க் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 61 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? 61 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிசிஎம்க்கு பாத்தீங்கன்னா 190 கம்யூனிட்டி ரேங்க், மார்க் பாத்தீங்க அப்படின்னா 616. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 74 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படியே ஏறிக்கிட்டே தான் போகும். கீழே டவுன் த குரூப் பாருங்களேன், ஏறிக்கிட்டே தான் போகும். நம்ம கெமிஸ்ட்ரிலாம் படிப்போம்ல, டவுன் த குரூப் இன்க்ரீசஸ் அந்த மாதிரி இருக்கும். எம்பிசிக்கு பாத்தீங்க 1051 கம்யூனிட்டி ரேங்க், மார்க் 604. பாத்தீங்க அப்படின்னா 72. கிட்டத்தட்ட இந்த ரெண்டுமே வந்து இந்த ரெண்டு கேட்டகரியுமே எப்பயுமே இயர் பை இயர் கிட்டத்தட்ட சிமிலரா தான் வருவாங்க ஓரளவுக்கு. ஓகேங்களா? எஸ்சி கேட்டகரி பாத்தீங்கன்னா 675 ரேங்க், 535 மார்க். கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா 83 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 83 மார்க் எஸ்சி கேட்டகரிக்கு மட்டுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்சி கேட்டகரிக்கு 122 கம்யூனிட்டி ரேங்க், மார்க் 471. எவ்வளவு மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. 88 மார்க் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது, லாஸ்ட் இயர் ரவுண்ட் 1ல கம்பேர் பண்ணும்போது 88 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்டிக்கு 43 கம்யூனிட்டி ரேங்க், மார்க் 488. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 133 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எஸ்டி கேட்டகரிக்கு மட்டும். 133 மார்க். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து 355க்கு எஸ்டிக்கு கடைசி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் கிடைச்சிச்சு. பட் இந்த வருஷம் கடைசி காலேஜஸ் கிடைக்கணும் அப்படின்னம்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 488 இருந்தாதான் எஸ்டி கேட்டகரிக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஒரு நிலைமைக்கு இங்க ஆயிடுச்சு. ஸோ இந்த வருஷம் ஆல் இந்தியா கோட்டானால எந்த ஒரு சேஞ்சஸுமே தமிழ்நாட்டு கட் ஆஃப்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ரவுண்ட் 1ல மேபி ரவுண்ட் 2ல மாணவர்கள் வந்து சரி ஓகே நம்ம ஆல் இந்தியா கோட்டால போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினெட்லி சேஞ்சஸ் வரும். ரவுண்ட் 2ல ஒரு 2 to 3 மார்க்ஸ் கூட டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல் இந்தியா கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய கையில மட்டும்தான் இருக்கு. அவங்க வந்து ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினெட்லி நம்மளுக்கு வந்து நிறைய மார்க், ஐ மீன் 3 to 4 மார்க்ஸ், இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல 3 மார்க்ஸ் குறைஞ்சுன்னா எவ்வளவு ஒரு பெரிய விஷயம். ஓகேங்களா? ஏன்னா 3 மார்க்ஸ்ங்கிறது ஒரு மார்க்ல 50 மாணவர்கள் வச்சாலும் கூட 3 மார்க் குறைஞ்சுன்னா 150ங்கிறது ஒரு நியூ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் உருவாகிறதுக்கு ஒரு மெயின் காரணமா இருக்கும். ஒரு நியூ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் உருவாகிறதுக்கு ஒரு மெயின் காரணமா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, 21 செல்ஃப் ஃபினான்சிங். ஏன்னா நிறைய பேர் நேற்று சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனா வந்து இப்ப 138 சீட்ஸ் வந்து எம்பிபிஎஸ்ல ஆட் ஆயிருக்கு பிடபிள்யூடி கேண்டிடேட் ஜாயின் பண்ணாதனால. அது நிறைய பேர் தப்பா புரிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 3962 சீட்ஸ் தான் நம்மளுக்கு இருக்கு. 3962 சீட்ஸ் தான் நம்மளுக்காக இருக்கு. ஓகேங்களா? 3962 சீட்ஸ் 92.5% இருக்கு. இந்த 92.5% கோட்டால இருக்கு. கோட்டாக்குள்ள ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட எத்தனை பேத்துக்கு வந்து அலாட் ஆயிருக்கு அப்படின்னு 90 மாணவர்கள், 90 ஸ்டூடெண்ட்க்கு வந்து எம்பிபிஎஸ் சீட், தெளிவா சொல்றேன், எம்பிபிஎஸ் பிடிஎஸ் நான் இதுல இன்க்ளூட் பண்ணல. எம்பிபிஎஸ் சீட்ஸ் மட்டும் 90 மாணவர்களுக்கு கிடைச்சிருக்கு. எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா அண்ட் பிடபிள்யூடி எல்லாத்தையும் சேர்த்து 90 மாணவர்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இதுல இருந்து 90 நீங்க கழிக்கணும். கழிச்சீங்கன்னா என்ன வருது? 3872 வரும். 3872 சீட்ஸ் தான் இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கு. ஆல்ரெடி 92.5%ல இருந்த அந்த 90 சீட்ஸ் இப்ப போச்சு. ஏன்னா வந்து அது ஸ்பெஷல் கேட்டகரிக்கு போயிடுச்சு. இப்ப இதுல என்ன ஒரு கவலைக்கிடகமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா,
அந்த 90 மாணவர்களும் ஆல் இந்தியா கோட்டால போயிட்டு பிடபிள்யூடி சீட் எடுத்திருந்தாங்க அப்படின்னு தான் டெஃபினெட்லி இந்த 90 சீட் நம்மளுக்கு தான். இதுலயும் நம்மளுக்கு ஒரு ஃபீட்பேக் தான் 92.5%. ஏன்னா ஆல் இந்தியா கோட்டால 92.5% நிறைய மாணவர்கள் எடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 5ஓ 4ஓ 10ஓ அந்த மாதிரி ரேஞ்சில தான் எடுத்திருக்காங்க. இந்த மாணவர்கள் ஆல் இந்தியா கோட்டால போய் பிடபிள்யூடி சீட்ஸ் தமிழ்நாட்டில் எடுத்திருந்தாங்க அப்படின்னா டெஃபினெட்லி இந்த ஒரு 90 சீட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ அதுவும் போச்சு. 3872 சீட்ஸ் தான் இப்போதைக்கு கரண்ட்ல 92.5% பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல இருக்கிறது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் 21 செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்ல பாருங்க ரவுண்ட் 1 கட் ஆஃப் எவ்வளவு இருக்குங்க. ஓசிக்கு ஜென்ரல் கேட்டகரி ஜென்ரல் ரேங்க் பாத்தீங்கன்னா 4166, மார்க் 606. லாஸ்ட் இயர் 2023ல 606 எடுத்தா நீலகிரி மெடிக்கல் காலேஜ்ல கடைசி சீட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். பட் இந்த வருஷம் கடைசி செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் 606. பிசிக்கு பாத்தீங்க அப்படின்னா 3561 கம்யூனிட்டி ரேங்க், மார்க் 582. பிசிஎம்க்கு 327 கம்யூனிட்டி ரேங்க், மார்க் 584. எம்பிசிக்கு 1817 கம்யூனிட்டி ரேங்க், மார்க் 573. எஸ்சிக்கு 1214 கம்யூனிட்டி ரேங்க், மார்க் 494. எஸ்சிஏக்கு 270 கம்யூனிட்டி ரேங்க், மார்க் 418. எஸ்டிக்கு 88 கம்யூனிட்டி ரேங்க், மார்க் 406. ஓகேங்களா? இதுதான் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்க்கான கட் ஆஃப். ஓகேங்களா? இப்ப நம்ம சொல்லியிருக்கிறது ஃபுல்லாமே ரவுண்ட் 1 தான் சொல்லியிருக்கோம். அதனால இதுக்கு ஒரு மார்க் கம்மியா இருந்தா கூட ஐயோ நம்மளுக்கு கிடைக்காதா அப்படிங்கிற நிலைமைக்குலாம் நீங்க வந்துட வேணாம். ஏன்னா நம்மளுக்கு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்ல லாஸ்ட் ஒரு 5 or 6 காலேஜஸ் ரவுண்ட் 3 வரையுமே நம்மளுக்கு சீட் வேகன்சில வரும். டாப் மோஸ்ட் ரவுண்ட் 2ஓட கம்ப்ளீட் ஆயிரும். அதனாலதான் திருப்பி சொல்றேன், ரவுண்ட் 1க்கு தான் நம்ம இப்ப சொல்லிருக்குமே தவிர ரவுண்ட் 2க்கு இன்னும் சொல்லல. கண்டிப்பா இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல சேஞ்சஸ் வரணும் அப்படின்னா தயவு செஞ்சு ஆல் இந்தியா கோட்டால டாப் ஸ்கோர் அவங்க தயவு செஞ்சு சீட் எடுத்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இங்கே சேஞ்சஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதர்வைஸ் சேஞ்சஸ் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம எய்ம்ஸ் ஜிப்மர்லாம் ஜாயின் பண்ணல. ஏன்னா மேக்ஸிமம் 700+ எடுத்தவங்க எய்ம்ஸ் போயிருப்பாங்க. எய்ம்ஸ் ஆர் ஜிப்மர் எங்கேயாச்சும் போயிருப்பாங்க. அப்ப அந்த 690 680ல இருந்து 699 இந்த ரேஞ்ச், ஓகேங்களா? 680ல இருந்து 699க்குள்ள இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட ஆல் இந்தியா கோட்டால தமிழ்நாட்டு சீட் எடுத்தாங்கன்னா டெஃபினெட்லி 3 to 4 மார்க்ஸ் டெஃபினெட்லி கம்மியாகும். அது அந்தந்த மாணவர்கள் கையில தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது என்னோட ஒரு ரெக்வஸ்டா தான் வச்சிருக்கேன். யாரும் என் மேல தனிப்பட்ட கோவம் இருக்க வேணாம். ஓகேங்களா? ஏன்னா தமிழ்நாட்டு மாணவர்களுக்காண்டி தான் நான் ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்கேன். ஸோ யாரும் ஒரி பண்ண வேணாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்க நோட்டிஃபிகேஷன் வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.